கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் முறிந்து விழுந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதாவது ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து என்று சொன்னால் உலகத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, பெருமையை குறித்து, அந்தஸ்தை குறித்து, இப்படி உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தங்களுடைய திறமைகளை குறித்து, தங்களுடைய பணத்தை குறித்து, தங்களுடைய பின்பலத்தை குறித்து, சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். இப்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள், தங்களை சார்ந்து கொண்டு தங்களுடைய காரியங்களை வைத்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆனால் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள். யாத்ராகம புத்தகத்துல மோசேயோடு கூட ஆண்டவர் இடைப்படும் பொழுது தன்னுடைய நாமத்தை இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதாவது நிரந்தரமாக இருக்கிறவர் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரதங்கள் ஒழிந்து போகும், குதிரைகள் ஒழிந்து போகும், நம்முடைய சகல செல்வங்களும் அழிந்து போகும். ஆனால் அவரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, என்றும் நிரந்தரமாகவராக இருக்கிறார். அந்த நிரந்தரமான தேவனை சார்ந்து கொள்கிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, உலகத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் நிரந்தரமாய் இருக்கிற இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டி நம்முடைய சகல காரியங்களிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக நடப்போம். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து நிரந்தரமாக நேற்றும் இன்றும் என்றும் நாளையும் என்றைக்கும் மாறாமல் நிரந்தரமாக இருக்கிற உம்மை குறித்து, உம்மை சார்ந்திருக்கிறதை குறித்து, உம்மை சார்ந்திருந்தே நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இதன் மூலமாக நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. ஆண்டவரே அப்பா உம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்கள் எப்பொழுதும் எழுந்து நிற்க, நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். உலகத்தை குறித்து சிந்தனைகள் எங்களுக்கு வராதபடி உண்மையே சார்ந்திருக்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.